என்ன பிரச்சனை சொல்லுங்க. சார் என்ன கொன்னுட்டாங்க. ஓ கொன்னுட்டாங்க. பேரை சொல்லு. கன் ஃபைட் காஞ்சனா. கன் ஃபைட் காஞ்சனா. வயசு 28. 28. அட்ரஸ் அப்படி சொல்லுங்க. மறந்து போச்சு. ஓ மறந்து போச்சு. சரி, கணவன் மனைவியிடம் சண்டை இல்லையா? ஆமா. எப்பமா செத்த? 12 வருஷம் ஆச்சு. எங்க செத்த? கொலகாரம்பேட்டையில. எப்ப செத்த? 12 வருஷமாச்சா? 12 வருஷமாச்சு. நீங்க தானம்மா சூதனமா இருக்கணும். இதெல்லாம் போய் என்னமோ போங்க. சரி சரி, கொஞ்சம் எக்ஸாக்டான டைம் சொல்ல முடியுமா? நீங்க செத்தப்போ 12 மணி. 12 மணி. சரி, இப்போவாச்சும் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கியே. எஸ்ஐ சார்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். நான் பேசுறேன். யோ வணக்கம் சார். சார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? சார், இவங்க செத்து 12 வருஷமாச்சு சார். ஆமா சார். இவங்க பாடியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். அது சம்பந்தமா நான் பேசிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எஸ்ஐ சார் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் நிறைய கேஸ் பிடிச்சிருக்காருமா. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரு? நீங்க பேசிட்டு இருக்க. நீங்க போங்க சார், நீங்க போங்க. யார் அது? என்ன வெறும் ஜாப் தரிச்சிட்டு இருக்க? யோ என்னையா பண்ற? சார் இவன் டைனோசரை திருடிட்டான் சார். போடு வாங்கிக்கலாம். திருடுவியா? டைனோசரையா திருடுனே? ஆமா சார். ஒரு சின்ன முட்டைக்காக அவ்வளவு பெரிய டைனோசர் திருடிருக்கான் சார். போடு வாங்கடா. கொடைக்கானல் அண்டேத்துல கூட்டி போடாதீங்கன்னு தலையால அடிச்சிட்டேன். இந்த வரேன் சார். இவன் என்ன சார் பண்றது? இப்ப சார் என்ன பண்றீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். நான் இப்ப வரேன் வாங்க சார். வாங்கடா. திருடுவியா? அழுதுறாரு. யோ என்னையா பிரச்சனை? வேண்டாம் சார், நான் விடிய விடிய தூங்கவே இல்லை சார். அந்த சோபா என் மேல படுத்துக்கிட்டு என்னை பின்னி எடுத்துட்டு சார். யோ உன் பொண்டாட்டி ஓ மேல படுத்ததெல்லாம் எதுக்கு ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? சார் பொண்டாட்டி சொல்ல சார், நேத்து தூக்கிட்டு போன சோபா அதெல்லாம் சொல்றேன். எல்லாரும் சோபா மேல படுப்பான். அந்த சோபா என் மேல படுத்து என்ன அடின்னு அடிச்சு உடம்பெல்லாம் ஒரே வலி சார். ஆமா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து இந்த டிவியை கொண்டு போனல, அது என்னாச்சு? ஆமாயா, அது அந்த வீட்டுக்குள்ள அனுப்புனேன். இந்த போன போடுறேன். ஹலோ ஜல்லும்மா. யாரடா நீ? இது யாரவா? ரெண்டு வீட்ல எந்த வீட்டுக்கு போட்டேன்? அந்த வீட்டுக்கு தானே போட்டிருக்கேன். ஜல்லுமா நான் தான்டா. தெரியுது, போன வைடா. ஏய் என்ன போட வேண்டாம் பேசிக்கிட்டு இருக்க? டிவி ஆடாது. நல்ல டிவி தாம்மா. யார் சொன்னது? ஐயோ நல்ல டிவி, அது உனக்கா வாங்குனது. அந்த டிவி என்ன நல்லா பண்ணிச்சு தெரியுமாடா? வீட்டுக்கு உன்னை வெச்சுக்கிறேன். அவளுக்கு மட்டும் நல்ல டிவி, எனக்கு நல்ல டிவியா? என்ன நடக்குது ஸ்டேஷன்ல? நமக்கு வேற டிவி பிரச்சனை. தெரியலையே. யோ இங்க வாயா. நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, முதல்ல அவனை போனை போட்டு வர சொல்லியா? நான் போன் பண்ணேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க பேய பிடிச்சு போட்டிய, நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கணும்னு சொன்னான் சார். உண்மையிலே அவன் நிம்மதியா தூங்குறாயா? நம்ம நிம்மதியா போச்சு. ஆமா சார். உண்மையிலே நம்ம பேய தாய தூக்கிட்டு வந்துட்டோம். அது வந்ததுல இருந்து இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. ஏட்டையா இப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த சோபாவையும் டிவியையும் வீட்டுல விட்டு தூக்கிறி. சரி சார். அவனுக்கானா மேனேஜர் கூட இவ்வளவு வீடு கட்டல மச்சான். நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் பாரு, இவ்வளவு வீடு கட்டிருக்க. ரொம்ப சந்தோஷம். என்னடா மச்சான், இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான தங்க போறோம். வீடு பூரா ஃபுல்லா இருக்கு, எங்கட்டயும் ஃபுல்லா இருக்கு. வா அடிப்போம். சரியா புறா? இவன் வேறடா சரக்கா கூடுறா. எவ்வளவு நேரம்டா கேக்குறது? என்னடா இவன் குழந்தையெல்லாம் கூட்டு வச்சு உயிரை வாங்காத. டேய் சரக்கா கூடுறா. நேத்து யாரும் இல்லாத டைம்ல பட்டி பட்டி அடிச்சல. ஆன்சிகாவ சிம்பு ஏன் பிரிஞ்சாங்க? பரடி ஒண்ணு. என்ன செஞ்சிட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தானா இப்படிதான் அடிச்சு விளையாடுவேன். நாங்களும் சந்தோஷமா இருக்க தான் இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம். வாங்க 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 வாங்க. யாருக்கு சொல்லலாம் நான் போடணும்.
அவனுக்கு 2 பெக்கு மேல கொடுக்க வேணாம்னு சொன்னேன். பாரு பாத்ரூம்ல போய் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதானே பயவுல எந்த பிரச்சனையும் இல்லாம குடிச்சிட்டு இருக்காங்களே, நல்ல வேலை. இவனுக்கு எதுவும் தெரிய வேணாம். நம்மள ஆபீஸ்ல ஓட்டுன்னு ஓட்டுறதும் இல்லாம பேஸ்புக்ல வேற போட்டு நம்மள கிளின்னு கிழிச்சிருவாங்க. இதுக்கு இந்த பேஸ்புக் பயவுலைய லைக்க போடுங்க, கமெண்ட கொடுக்குங்க. செத்தவனுக்கும் லைக்க போடுறாங்க. அம்மா அப்பா அம்மா நம்மளை விட அடி பலமோ? தெரியுமாடா உனக்கு? தெரிஞ்சாடா மச்சான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துறேன். போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. போயிட்டு வாடி, அப்பதான் தெரியும். என்னெல்லாம் பேசுறீங்க? நாத்தண்டா கருமம் பிடிச்சவன்ல சுருட்டு நாத்தமா நாருது. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சுருட்டு குடிக்கிறேன். சுருட்டா? சுருட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். செக் சிகரெட் இருக்கா? சிகரெட்லாம் இல்லை, சுருட்டு இருக்கு. வேணுமா? சிகரெட் சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வேற என்ன பிடிக்கும்? ஒரு டம்ளர் ரத்தம் தான் பிடிக்கும். ரத்தமா? நக்கலா? ம் டேய் பரணி, நாங்க மேலதான் இருக்கோம்டா. வாடா. டேய் பரணி, ஒன்னதான்டா. நாங்க மேலதான்டா இருக்கோம். பர்னி 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 மேலவா. சிகரெட் கேட்டல, வா வா. மச்சான் எங்கடா இருக்கீங்க? மச்சான் இங்க என்ன பண்ணிக்கிருக்க? கீழே போடா, இல்லை வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. சாரி, ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்த தைரியத்தில் போதையில் கலாச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காத.
யோ ஏட்டு ஐயா வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கியா? தேங்க்யூ சார். ஓடுது. வாழ்க்கையில முத இப்பதான் காசு கொடுத்து பிரியாணி வாங்கினாரு, அதை தட்டி விட்டியே. தம்பி உன் கைய காலா நினைச்சு கும்புற, இனிமே ஸ்டேஷன் பக்கம் வராத சொல்லிட்டேன். சார் என் கை காலா மாறிச்சு, காலு கையா மாறிச்சு சார். ஏய், பாத்துட்டு இரு, வெளிய போடியா. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்து கலச்சுவேன். போயா, புடிச்சு வெளிய இல்லையா? ஐயோ, இருந்த 2 முட்டையும் கீழ உருட்டி விட்டானே, நான் ஏதோ தம்பி. இன்னும் எடுத்து ஸ்டேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு லீவுடா. கேட்ட எடுத்து போறா. வணக்கம். வணக்கம். நான் தான் சொம்பு விநாயகம். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லேண்ட் வேணும். நீங்க தான் எப்படியாவது பார்த்து முடிச்சு கொடுக்கணும். ஆமா, அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10 சி. 10 சியா? அடடே, ஆரியா தம்பி, நம்ம கஸ்டமர் ஆரியா தம்பி. வணக்கம் சார். சூர்யா. ரெண்டு பேருமே ஹீரோ தானே? ஆஹா, பார்த்தாலே தெரியுது நம்ம புது வீடு ஓஹோன்னு வாழ்க்கைய மாத்தி இருக்குமே. 2 நிமிஷம் கொஞ்சம் ஓரமா வரீங்களா? ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன், பேசிட்டு வந்துடுறேன். என்ன தம்பி, என்ன வீடு வாங்கணுமா கொடுக்கணுமா எப்படி சொல்லுங்க, முடிச்சிடுவோம். வாங்க. ஒன்றும் புரியல தம்பி. புரிய வைக்கிறேன் வாங்க. என்ன என்ன இங்க கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன இழிச்ச வாய் நடிச்சியா? இந்திரா இந்திரா சார், என்ன தனியா கூப்பிட்டு அடிச்சீங்க பாத்தீங்களா? ஐ அம் அப்ரிசியேட்டட். என்ன பிரச்சனை? யோ, அந்த வீட்ல பேய் இருக்கியா? பேயா? இதெல்லாம் முன்னாடி விசாரிச்சு சொல்றது இல்லையா? என்ன தம்பி, ஒரு வீடு வாங்கினா பட்டா வாஸ்து இதுல ஏதாவது வில்லங்க இருக்கான்னு தான் பார்க்க முடியும். பேய் இருக்குன்னு எப்படி தம்பி பாக்குறது? உங்களுக்கு செட் ஆகலைன்னா சொல்லுங்க, வேற வீடு பார்த்து தரேன். எங்க அப்பாக்காக ஆசைப்பட்டு வாங்கின வீடு, அதெல்லாம் விற்க முடியாது. அப்படின்னா ஒரு வழி இருக்கு. கூப்பிடுறா.